ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து பர்த்டே, அதே மாதிரி எங்கள் பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் வந்து ரெண்டுமே சேம் ஒரே நாள்னால இன்னைக்கு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டுருக்கோம். பெரியம்மா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே போய் வாங்கிட்டு கேக் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான், மாமா ஹாய் சொல்லுங்க, அப்புறம் சீனு ஹாய், நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டுருக்கோம். பாப்பா, நவி, மித்து, அம்மா, பெரியம்மா எல்லாருமே வந்து பின்னாடி இன்னொரு காரில் வந்து வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் கொஞ்சம் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, அதுக்காக நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. அப்படியே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 தான் ஆகுது. ஆனால் இப்போயே பயங்கர மிஸ்ட்டு, தீவிர இது கிளாஸ்குள்ளே பார்க்கறனால உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, ரொம்ப மிஸ்டாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நல்ல மழை. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா இனிமேல் தானே வெயில் காலம் வரும், இனிமேல் தான் அது எப்படி வருது என்னன்னு தெரியும். வைகையில பாத்தீங்கன்னா நிக்காம தண்ணி வேற போய்கிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு கிளைமேட். அதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. மதுரையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். டெய்லி கார் ஓட்டிட்டு வரீங்களா, எப்படி இருக்கு மதுரையில இருந்து வாடிப்பட்டி வரும்போது? ஒரே டிராபிக்கா இருக்கு. டிராபிக் அது எப்படி இருக்கிறதா நான் கேக்குறது வந்து கிளைமேட்டா. நைட்ல இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏசியே போட மாட்டேன், லைட்டா ஒரு 2 விண்டோ மட்டும் இறக்கி விட்டுட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், நல்லா இருக்கும். அதான் ரொம்ப வெக்கடிக்கும், கார்ல ஏசி இல்லாம ஓட்ட முடியாது. இப்ப அப்படி இல்ல, நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட். ஏன்னா ஃபுல்லா ஒரு வருஷம் பூரா தொடர்ந்து மழை, எல்லா பக்கமும் நல்லா பச்சை பசேர்னு செடிகள்லாம் வளர்ந்துருக்கு. அதே சமயம் ஆறு, எல்லா ஆறு, கம்மா, குளம் எல்லாத்துலேயும் தண்ணி நல்லா நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வயலே தண்ணி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் முடிஞ்சா அங்கிட்டு போவோமான்னு தெரியல, போவோமா? வண்டி போவோம். அங்கிட்டு போனோம்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் வயல் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. வைகையில் எவ்வளோ தண்ணி வந்து நானே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து பார்க்குறேன். அதுவும் இவ்வளோ அளவுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மேலே போகிற ரோடு தான், நாங்கள் கீழே இறங்கி இதுக்காகவே கீழே இறங்கி போயிட்டு தண்ணியெலாம் பார்த்து ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி வருது என்னன்னே நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம்ல, அது ரொம்பவே பக்கத்தில் வந்தாச்சு.
நான் எல்லோரும் வந்து கிஃப்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோடனே பெரிய கடைக்கு தான் போயிருப்போம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வாங்கி கொடுக்குற பொருள் வந்து நல்ல ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம எங்கே வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்குறோமா அப்படின்ட்டு. யூஸ்வலாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதும் அதை தான் சொல்லுவேன். பெரிய பெரிய ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு க்யூவில் நின்றுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துட்டு அதுக்காக இன்னும் நம்மளை ஏமாற்றி நிறையா வாங்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பான பிஹேவியர் என்ன அப்படின்னா, 10,000 ரூபாய்க்கு கூட நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 10 ரூபா பேக் கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்பாங்க, அப்படியே ரொம்ப கூலாக கேட்பாங்க, உங்களுக்கு மேம் பேக் வேணுமா, பேக் வந்து எக்ஸ்ட்ரா வேணும், நீங்கள் வந்து 10 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கடைகளுக்கெலாம் நான் வந்து போகவே மாட்டேன். எனக்கு பிடிக்கிறதே இல்லை இப்போல்லாம். ஸோ நான் வந்து சின்ன சின்ன கடையில் தான் வந்து எனக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே, ஈவன் ட்ரெஸ் கூட ஒரு சின்ன சின்ன கடையில் தான் போய் நான் வாங்குகிறேன் இப்போல்லாம். நான் அடுத்து வந்து எங்கள் கடையில் தான் வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ட்ரெஸ்ஸோட வீடியோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கடையில் வந்து நாங்கள் பேக் வாங்கிட்டோம். அதனால் ரொம்பவே குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பெரிய கடைக்கு இங்கேக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாதுங்க. அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. விலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியாகவும் கிடையாது. கரெக்டாக ஒரு பொருளுக்கு என்ன விலையோ அதை தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து இங்கே வந்து பேக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவளுக்கு மட்டும் தான் பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் ஹோல் ஃபேமிலிக்கே வந்து பேக் பார்த்துட்டு எனக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு. பெரியம்மாவுக்கு ஒன்று, அப்புறம் அம்மாவுக்கு பர்ஸு, அப்புறம் எனக்கு பர்ஸ், இந்த மாதிரி இப்போ மித்ராவுக்கு கூட ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பேக், அந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த கடைக்காரங்க ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மதுரை காலவாசலில் தான் இருக்குது. ரெகுலராகவே இருக்குமா, பெர்மனண்ட்டாகவே இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எப்போயோ ஒரு தடவைலாம் இல்லைக்கா, எப்போயுமே ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. இதுதான் வந்து நான் கடைசியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே. இது வந்து ஒரு பெரிய ட்ராவல் பேக் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா காலவாசலில் ஐபேக்கோ ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெகுலராகவே கடை இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக் ஷாப் தான் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவர்ஸான கேக்குமே வந்து 10 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுக்கல. பிளான் வந்து நிறைய பிளான் இருந்தது. பட் வந்து அதனால் வந்து சரி ஓகே ரெடிமேட் கேக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து 2 பேருக்குமே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே 2 செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ 1 kgயில் வந்து கேக்ஸ் இல்லை. நாங்கள் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் என்ன ஃப்ளேவர் கேக்கோ ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா 2 ½ kg வாங்கிட்டோன்னா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒன்று ப்ளஸ் வந்து பர்த்டேக்கு ஒன்று செலிப்ரேட் பண்ணிக்கலாம், 2 கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளேவர் கேக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு. இங்கே வந்து கேக் பி இருக்குது. காலவாசலில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேக் பி. ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே டேஸ்டியாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரீசனபிள் தான். கண்டிப்பாக அந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னென்ன ஃப்ளேவர் கேக்ஸ் வந்து நாங்கள் 2 கேக் ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத பின்னாடி வந்து நீங்கள் கேக் கட்டிங்கில் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வேகமாக போய் ஆகணும் வீட்டுக்கு. ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:45 மேலேயே ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக். அதுக்கப்புறமா வந்தாச்சு ஒரு வழியாக. மேலே மித்ராவும் நபி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க ரியாக்ஷன்லாம் கேட்போம்.
டார்ச்சர் பண்ற ராஸ்கல். ஓ நீங்க வரீங்களா? எங்க பர்த்டே கேர்ள். ஹாய் சினு. ஹே நான் தான் உள்ள எடுக்கிறேன். ஜானே மித்துக்குட்டி செகண்ட் பண்ணுங்க. யாருடா? யார் அது? பிரசியா. சந்தோஷத்தை பாருங்க. டாடி ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you ராமா. வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் பாரம்பரியம். ஹலோ நவிமா, என்ன பண்றீங்க? அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. அம்மா என்னம்மா பெத்தவங்க வந்திருக்கோம் பாருங்க. நீங்க பச்சா தெரியுறீங்க. ஹலோ மே நவி குட்டா, என்னை கண்டுக்கவே மாட்றா. உன்னை ரியாக்ஷன் வீடியோலாம் எடுக்கலான்ட்டு வந்தேன். நைட்டுக்கு வந்து டின்னர் பார்த்தீங்கன்னா ஹெவி டின்னர் தான். பிரியாணி, சிக்கன் 65 மட்டும் வீட்டில் வாங்கி நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. பாஸ்மதியில் வந்து எங்களுக்கும், சீரக சம்பா ரைஸில் வந்து பெரியவங்களுக்கெலாம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பெரியவங்களுக்குலாம் வந்து சீரக சம்பா தான் பிடிக்கும், பாஸ்மதிலாம் பிடிக்காது. சிக்கன் வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பிரெட் அல்வா, தால்ச்சா, ரைத்தா, எக், இதெல்லாம் வந்து, அப்புறம் வந்து 65, இதெல்லாம் தான் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷனில் வந்து நல்ல ஃபுட்டு கிடச்சிச்சு எங்கள் எல்லாருக்குமே. உடனே ஊதிடுவாடா அவ. வெயிட் பண்ணு. நானும் உதவா. பிளான் பண்ணிட்டேன். மாடி முடிச்சறேன். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. நீயே எடுத்துக்க. பெத்திக்கு விட்டு என்ன பெத்திக்கு நீ விட்டு. ஹேப்பி பர்த்டே சொல்லி விட்டு. பெத்திக்கு விட்டு நீ. பெத்திக்கு விட்டு. சரி விடு. ஹேப்பி பர்த்டே டு கோஸ்லை. ஹேப்பி பர்த்டே டு கோசி. பேபிக்கு விட்டுங்க. ஹேப்பி பர்த்டே டு கோசி. மித்ரா கோசி. அவளே முடிச்சிட்டு கோசி. அடுத்த வருஷம் மாப்பிள்ளையோட கொண்டாட வரணும். இங்க வா. ஆமா. இங்க வா. வந்து இங்க வா. 2022 ஆமா. சித்தி வா. அத உனக்கே விட்டேன். வரேன். இரு வரேன். கீழ இருக்குங்க. ஐயோ ஐயோ ஐயோ, திவ்யா வேற மண்டியை உள்ள விட்டுக்கிட்டு. வேணாம் வேணாம் வேணாம். அதுக்குன்னு இன்னும் மேக்கப் இது பண்ணாம நீங்க கழிச்சுனா. ஆமா. கருப்பா இருக்குது. ரொம்ப 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 நன்றி. கொடுங்க கொடுங்க. ஓகே ஓகே. இந்தா. நான் அப்படி நான் அப்படிடா. ஏய் மித்ரா கதவை பூட்டிற போதே. ஆமா திரும்ப லாக் பண்ணிருங்க. அமைக்கி விட்டுருங்க. சொல்லுங்க தமிழ்ல. விவசாய குடும்பத்துல வாழ்ந்துட்டு என்ன சொல்லுங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அக்காக்கு மாமாக்கு. அப்ப இந்த ஆயுசோட வேக ஆரோக்கியத்தோட இருக்கணும். வெட்டுங்க வெட்டுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. தள்ளு மித்தா தள்ளு தள்ளு. வெற்றிகரமான 31வது வருடம்.
ஊத்துங்க. ம் 2 பேரும் மாத்தி மாத்தி ஊத்திக்கங்க. இது ப்ளூபெரியா? நீ கொஞ்சம் வாங்கி 2 பேரும் மாத்தி ஊத்துங்க ஒரே டைம்ல. ஒரே கேக்ல ஊட்டிக்கிட்டு நீங்க கையை உள்ள விடாதீங்க. அடுத்து நீ அதே ஊட்டுங்க. அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. ரொம்பவே லவ்வெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அம்மாவும் பெரியம்மாவும் வந்து அப்படியே ரெட்டைப்பிறவி மாதிரி இருப்பாங்க 2 பேரும் ஒரே மாதிரி. அவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவெல்லாம் எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப லிபரலான கிட்ஸ்ன்னு சொல்லலாம். எங்கள் பாட்டிலாம் வந்து அப்படி தான் வளர்த்துருக்காங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. மாமா அக்கா அப்படின்றலாம் ரொம்ப சகஜமாக இப்போ எப்படி மச்சி நிச்சின்லாம் விளையாடுவோம் அது மாதிரி அப்போயே வந்து அவங்களாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்து வளர்ந்தனாலே என்னவோ எங்களுக்கெலாம் அதே மாதிரி ஒரு ஜாலியாக ஃப்ரீயான ஒரு மைண்ட் தான். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணுறது. நிறைய பேர் இன்னும் அண்ணாங்க எல்லாருமே மிஸ் ஆகிட்டாங்க. அங்கங்கே வேறு ஊரில் இருந்தனால வர முடியல. பட் இது சின்ன ஃபங்க்ஷன் தானே. இன்னும் டேடி நெக்ஸ்ட்டு வந்து மே மந்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பர்த்டேக்கும் இதுக்கு நாங்களாக தான் வந்து இது பெரிய லெவலில் வந்து கொண்டாடணும். அவங்க ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ண வேண்டாம், ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் விடலை. ஏன்னா நாங்களாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கிறனால கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ஆக்சுவலாக மதியானமே வரலான்னு பிளான். பட் அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ப்ளஸ் நம்ம கடையிலே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த கிஃப்ட் வாங்குறது, கேக் வாங்குறது இதுலெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ப்ளஸ் அங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் 9 o'clock ஆகிடுச்சு. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே. நாங்கள் வாங்கின பேக்லாம் கொடுத்தேன். மம்மிக்கு ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டு தான் என்னென்னா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாஸ்மதி ரைஸ் 12 o'clock பிரியாணி எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட் அது. நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். சொல்லவா வேணும், இந்த மாதிரி பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது. சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்காக எல்லாருமே வந்து டான்ஸ் ஆனோம். அதில் நான் கொஞ்சம் மட்டும் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அக்காங்களாம் போட்டால் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாளுங்க. இருந்தாலும் நான் வந்து தெரியாமல் ஒரு பார்ட் மட்டும் நான் போட்டு விட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.